ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் அன்பிளக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு பெஸ்ட்டான லோ பட்ஜெட் டேப்லெட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ஆன்லைன் கிளாஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணலாம். இதோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்வைப் ஸ்லேட் 2. ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்துருவோம். ரேம் வந்து 3GB ரேம் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் வந்து 32 GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 9 ஓஎஸ் போட்டிருக்காங்க. கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் வந்து பேக்லேயும் 5 மெகா பிக்சல் ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்ரி பேக்கப் பார்த்தீங்கன்னா 5 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ 1 hour நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 1 day ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து பேட்ரி பேக்கப் இருக்குது. அப்புறம் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா வைஃபை, ஜிபிஎஸ், ப்ளூடூத் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் சிம் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து 4GB தாங்க. ஸோ வந்து இந்த நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். இதுதான் அந்த டேப்லெட் நம்மளோடது. 10 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. உள்ளே என்னென்னு பார்த்துருவோம். சார்ஜர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா சார்ஜர் ஒயர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கூட ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க இந்த பாக்ஸில் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், அப்புறம் இங்கே வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேக் சைட் பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் சிம் ஸ்லாட்ஸ் போடுறது, ரெண்டுமே இங்கே தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் இங்கே வந்து மைக்ரோ யூஎஸ்பி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 128 GB வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. அப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதான் வந்து ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி பர்பஸ்க்காக ஃப்ளாஷ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. இதாங்க வந்து ஹெட்செட் போட்டுக்கிறதுக்கான ஸ்லாட்டு. அப்புறம் இது வந்துட்டு சார்ஜிங் பாயிண்ட் ஸ்லாட்டு. அப்புறம் இங்கே தான் வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே தான் ஃப்ரண்ட் கேமரா. இப்போ வந்து நம்ம இது வந்து 8GB ரேம் ஃபோனுங்க. இது வந்து 3GB ரேம் டேப்லெட். ரெண்டையும் வந்து சைமல்டேனியஸாக நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். எது வந்து ஃபர்ஸ்ட் ஆன் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணுவோம். டேப்லெட் ஆன் ஆகிட்டுருக்கு. ஃபோன் ஆன் ஆகிடுச்சுங்க. டேப்லெட் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸு. இப்போ வந்து இதில் மல்டி டாஸ்கிங் நம்ம வந்து பண்ணி பார்த்துருவோம். மல்டி டாஸ்கிங்லேயே இது வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது தான் நமக்கு வேணும். ஏன்னா இதில் வந்து 3GB ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கெப்பாசிட்டி எவ்வளோ வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக. அட் அ டைமில் எவ்வளோ ஆப்ஸ் நம்மளால் யூஸ் பண்ண முடியுது, எவ்வளோ ப்ரௌசர்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணாலும் யூஸ் பண்ண முடியுதுங்கிறது கண்டிப்பாக வந்துட்டு அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம இதில் கேம் விளாண்டு பார்ப்போம். ஒரு கேம் ரன் ரன் ரன். Oh, miss it. Jump. Hey, I got it. Jump. Oh no. இவ்வளோ ஆப் பேக்ரவுண்டில் ரன் ஆகியும் நல்லா ப்ளே பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்தளவுக்கு நல்லா. இது வந்து நம்ம பேக் கேமராவில் யூஸ் பண்ணி எடுத்த ஃபோட்டோ.
இதுவும் வந்து ரியர் கேமரா யூஸ் பண்ணி எடுத்த ஃபோட்டோ தான். இப்போ இது ஃப்ரண்ட் கேமராவில் யூஸ் பண்ணி எடுத்தது. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஓகே குவாலிட்டி. இப்போ வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து போட் ஸ்பீக்கரு. நம்ம ஆல்ரெடி வந்து இதை ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கை வந்து மேலே கொடுத்துருக்கோம், போய் பாருங்கள். ஸோ ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறோம். ஸ்பீக்கர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ இங்கே கனெக்ட் பண்ணுறோம். இப்போ ப்ளூடூத் கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒய்ஃபை ஆன் பண்ணிக்கிறோம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போது ஸோ இப்போ வந்து ப்ளூடூத்தை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த டேபில் என்ன ஸ்பீக்கர் இருக்குது, அந்த டேபில் எப்படி எவ்வளோ குவாலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சவுண்ட் வந்து ஃபுல் சவுண்ட் நான் வச்சுட்டேன். சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது, ஓகே தான். இப்போ நம்ம ப்ரொஜெக்டர் வந்து எப்படி மிரர் காஸ்ட் யூஸ் பண்ணி எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்படி தாங்க காஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம எனேபிள் பண்ணணும். இப்போ நம்ம ப்ரொஜெக்டரும் டேப்லெட்டும் கனெக்ட் ஆகிடுச்சு, நீங்களே பார்க்கலாம். இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, நீங்கள் ப்ளூடூத் ப்ரொஜெக்டர் அண்ட் டேப்லெட்டை அட் அ டைமில் கனெக்ட் பண்ண முடியல. இப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ப்ளூடூத்தையும் ப்ரொஜெக்டரையும் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேப்லெட்டை கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து எடிட் ஆப்ஷன்ஸ். நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் பாரை வந்து எடிட் பண்ணலாம் இந்த மாதிரி. இதாங்க இந்த ஸ்லேட் 2 டேப்லெட்டை பற்றின டீட்டெயில்டான ரிவ்யூ. இந்த பட்ஜெட்டில் இந்த கான்ஃபிகரேஷனாக ஒரு பெஸ்ட்டு டேப்லெட்னால் வந்து கண்டிப்பாக நான் வந்து இதை சஜஸ்ட் பண்ணுவேன். இதோட டிஸ்பிளே கூட பிளாஸ்டிக் டிஸ்பிளே இல்லைங்க. ஸோ கீழே போட்டால் உடஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். ஆன்லைன் கிளாஸ்க்கு குழந்தைகளுக்கு நாங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட கவலை இல்லாமல் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ரேட்டிங் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு வந்து ஒரு 5க்கு கண்டிப்பாக ஒரு 4 ஸ்டார் கொடுப்பேன். பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், பட் வந்து இது வந்து ஒரு நல்ல பட்ஜெட் டேப்லெட் தான். ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் இந்த ப்ராடக்டை வாங்கினேன். நான் இதோட பையிங் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.